புதுச்சேரியில நீட் யூஜிக்குரிய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ இந்த வெப்சைட் வழியா நம்ம எப்படி வந்து இந்த அப்ளிகேஷன ஃபில் பண்றது? ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது? அப்ளிகேஷன எப்படி ஃபில் பண்றது? அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ கம்பல்சரி எல்லாருமே வந்து நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ற மாணவர்கள், புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்களோ, அல்லது தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களோ யாரா இருந்தாலுமே வந்து இந்த வீடியோவ தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபில் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அது எப்படின்றத உங்களுக்கு நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன். ஸோ சென்டெக் உடைய வெப்சைட் நான் இருக்கிறேன். ஸோ சென்டெக் அப்படின்னு சொல்றது சென்ட்ரலைஸ்டு அட்மிஷன் கமிட்டி. ஸோ இவங்களோட வெப்சைட் சென்டாக் டாட் இன் அப்படின்னு சொல்ற அந்த வெப்சைட்டுக்கு உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா யூஜி நீட் அப்படின்னு சொல்லி ஒரு டேஷ்போர்டு கீழே இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்றோம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே அடுத்து நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்றதுனால, அதாவது இதுதான் அது யூஜி நீட் அப்படின்னு சொல்லி விசிட் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதுல லாஸ்ட் டேட்ன்றது 14ஆம் தேதி ஜூலை மாதம் 14ஆம் தேதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அந்த வியூ டேஷ்போர்ட் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் நமக்கு ஓப்பன் ஆயிடுது. இதுல வந்து நான் கீழே கொடுத்துருக்கிற அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது உங்க வெப்சைட்ல ரைட் சைட்ல வரும். சரிங்களா? இதுல இடம் இல்லை, ப்ரெசென்ட் பண்றதுக்காக நான் வந்து கீழே போட்டிருக்கேன். இப்போ இதுல அந்த ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு, ஸோ அந்த பேஜ் தான் போய் நீங்க கிளிக் பண்ணணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்றது. இதை நீங்க கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்றதுக்கு முன்னாடி வந்து இங்க பாருங்க கீழே வந்து அதுல வந்து பாஸ்வேர்டு, யூசர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்லாம் கேட்குது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பண்றவங்க பாஸ்வேர்ட்லாம் தெரியாது உங்களுக்கு. அதனால நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ இந்த பேஜ்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றது தெரியணும். 2வது வந்து இமெயில் ஐடி. ஸ்டூடெண்ட்டுடைய நேமு உங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கு, +2 மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட நேம் வந்து கொடுக்கணும். இமெயில் ஐடி, ஆக்டிவ் இமெயில் ஐடி கம்பல்சரி கொடுக்கணும். அதே போல பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்டு ஈஸியாக உங்களுக்கு மறக்காத மாதிரி இருக்கிற மாதிரி அதை நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்துல ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் இருக்கணும். மதரோட பேர் இருக்கணும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றது ஏற்கனவே அங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்துருக்கீங்களோ, அதே பாஸ்வேர்ட திரும்ப என்டர் குடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கத்துல ஒரு டிக் மார்க் குடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் ஐ ஹியர்பை அக்செப்ட் ரிசீவ் எஸ்எம்எஸ், இமெயில் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்டாக்கோட ரிஜிஸ்ட்ரேஷன் அட்மிஷனுக்கு வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு டிக்ளரேஷன். அதை நீங்க டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதுல என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஓடிபி. அத நீங்க குடுத்ததுக்கு அப்புறம், நீங்க ஒரு மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க. ஒரு இமெயில் ஐடி குடுத்திருப்பீங்க இல்லையா? அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னன்னு பார்த்துட்டு, அந்த ஓடிபிய இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க. ஸோ என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் வந்து நமக்கு வந்து பெர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஓப்பன் ஆயிடுது. இந்த பெர்சனல் இன்ஃபர்மேஷன்ல ஆல்ரெடி வந்து உங்க பேர நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அந்த பேஜ் வந்துரும். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி குடுத்ததுக்கு அப்புறம், திரும்ப நீங்க உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து உள்ள போணும். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ராசஸ். இப்ப வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல நேம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்றது ஆல்ரெடி டிஃபால்ட்டா உங்க பேர் இருக்கும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அந்த பேர்ல அப்படியே இருக்கும். அம்மா பேரு, மதர்ஸ் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பேர் இருக்கா பாருங்க. இல்லைன்னா அந்த இடத்துல பேரை கொடுத்துக்குங்க. ஸோ ஜெண்டர் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மதர் டங் என்ன, தமிழ் ஆர் இங்கிலீஷ் எந்த லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிடணும். ஸோ இந்த பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாதர் நேம் ஆர் கார்டியன் அதுவுமே டிஃபால்ட்டா இருக்கும். ஆல்ரெடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்தது. ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ரிலிஜன் என்ன அப்படின்றத அங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ரீஜன் அப்படின்ற இடத்துல ரிலிஜனை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல வந்து ஆல்ரெடி நீங்க வந்து உங்க மெயில் ஐடி குடுத்திருப்பீங்க. உங்களோட மொபைல் நம்பர் குடுத்திருப்பீங்க. ஸோ அது எல்லாமே அந்த இடத்துல காமிக்கும். ஸோ அது வந்து இஷ்யூ கிடையாது. அடுத்தது வந்து ஆதார் நம்பர். ஆதார் நம்பர குடுக்கணும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இருந்தா அதையும் நீங்க குடுத்துக்கலாம். உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ன? பர் அ கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்றது ஒண்ணு. 2வது வந்து பிரசன்ட் அட்ரஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த பிரசன்ட் அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ் இது 2மே ஒண்ணா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இல்ல தனித்தனியா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அத வந்து அந்த இடத்துல நீங்க குடுத்துக்கலாம். ஸோ அத குடுத்ததுக்கு அப்புறமா வந்து பின் கோடு குடுத்துருங்க. இந்த இடத்துல கம்யூனிகேஷன் அட்ரஸ், ஆதார் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க குடுத்துட்டு அடுத்த பேஜ்க்கு உள்ள போலாம். ஸோ அடுத்த பேஜ் உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ இந்த மாரி நமக்கு ஓப்பன் ஆயிடும். ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க.
ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்னு இருக்கு. இந்த ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ரெசிடென்ட் ரிசர்வேஷன். அதாவது நீங்க வந்து புதுச்சேரி சேர்ந்த மாணவரா, அல்லது அதர் ஸ்டேட்டா இருந்தா, தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்றவங்க இந்த இடத்துல அதர் ஸ்டேட் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். பாண்டிச்சேரி மாணவர்கள் வந்து பாண்டிச்சேரி நீங்க செலக்ட் பண்ணணும். என்ஆர்ஐயா இருக்கிறீங்க, என்ஆர்ஐ செலக்ட் பண்ணுங்க. ஓசிஐ இருந்தா ஓசிஐ செலக்ட் பண்ணுங்க. அந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் புதுச்சேரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ப புதுச்சேரி அப்படின்னு சொன்னா, புதுச்சேரியில கன்டின்யூவா நீங்க 5 வருஷம் இருந்திருக்கீங்களா? அல்லது 3 வருஷம் இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுல நீங்க என்னவோ அத நீங்க அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து 5 இயர்ஸ் கன்டினியூஸ் 5 இயர்ஸ் அப்படின்றத குடுத்துருக்கேன். சார் அடுத்தது வந்து ரீஜியன் தாலுக் வந்து எந்த தாலுக்? புதுச்சேரி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, அது கீழ வந்து புதுச்சேரியில இருக்கிற தாலுக்லாம் காமிக்கும். அதுல எந்த தாலுக்ல நீங்க வரீங்கன்றத அந்த தாலுக் செலக்ட் பண்ணிடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்றத இந்தியனா, இந்தியன் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. என்ஆர்ஐ ஸ்பான்சர் ஆர் ஓசிஐ ஸ்பான்சரா இருந்தீங்கன்னா, எஸ் குடுங்க அல்லது நோ அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து இல்லன்றதெல்லாம் நான் வந்து நோ குடுத்துருக்கேன். ஸோ இதே இன்ஃபர்மேஷன் தான் இந்த பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கம்யூனிட்டி கேட்டகரி என்ன அப்படின்றத அந்த இடத்துல செலக்ட் பண்ணி எந்த கம்யூனிட்டில நீங்க வரீங்கன்றத அந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. மைக்ரேட்னா இல்லையா? நீங்க வந்து மைக்ரேட்னா இல்லையா? அதாவது மைக்ரேட்னா மாறி வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ வேற ரெசிடென்ட்ல இன்னொரு ரெசிடென்ஸ்க்கு மாறி வந்திருப்பாங்க. அந்த மாரி மைக்ரேட்ஸ் நான் இருந்துன்னு சொன்னா எஸ்ன்னு குடுங்க. அப்படி எஸ்ன்னு குடுத்தீங்கன்னா, அதுக்குரிய டாக்குமெண்ட்ட நீங்க அப்லோட் பண்ற மாரிலாம் இருக்கும். இல்லன்னா, நோ அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது என்னன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாருக்குமே வருமானா? எல்லாருக்கும் வராது. ஸோ என்ன யாருக்கு வரும்? ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்றது வந்து, நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பெர்சனா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டா, ஃப்ரீடம் ஃபைட்டரா, ரைட்டா? அந்த மாரி எந்த கேட்டகரிக்குள்ள வரீங்களோ, அத இருந்தீங்கன்னா, அத நீங்க செலக்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரீடம் ஃபைட்டர் எஃப்எஃப் அப்படின்னா, எஃப்எஃப் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. அதற்குரிய சர்டிஃபிகேட்ட பின்னாடி நீங்க அப்லோட் பண்ற மாரி இருக்கும். ரைட்டுங்களா? மைனாரிட்டில ஏதாவது வரீங்களா? தெலுங்கு மைனாரிட்டியா? கிறிஸ்டியன் மைனாரிட்டியா? அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏன்னா பாண்டிச்சேரியில பொறுத்தவரைக்கும் மெடிக்கல் காலேஜ்ல 2 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல மட்டும் தான் தெலுங்கு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டி இருக்கு. அதுல நீங்க செலக்ட் பண்ணுங்க. எது தேவையோ அத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கத்துல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜினல் ரிசர்வேஷன் கிளைம் அப்படின்னு இஃப் நாட் அப்ளிகேபிள் புதுச்சேரி ரீஜியன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொன்னா, அத மட்டும் நீங்க அந்த இடத்துல என்னன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. நாட் அப்ளிகேபிள் ஃபார் புதுச்சேரி ரீஜியன் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து புதுச்சேரி சேர்ந்த மாணவர்களுக்கு இது கிடையாது. ரைட்டுங்களா? இந்த ரிசர்வேஷன் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரி அடுத்தது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து டியூஷன் ஃபீஸ் ஆர் ரீஃபண்ட் அக்கவுண்ட் டீட்டெயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுவீங்க. ரைட்டுங்களா? இதுல வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல பண்ணும்போது அமௌண்ட் கட்டுறீங்க. வேற ஏதாவது பேமெண்ட் கட்டுறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க. ஏதோ ஒரு காரணத்தால அது ரிஜெக்ட் ஆகுது. ஏதோ ஒரு இஷ்யூ வருது. உங்களுக்கு கடைசி வரைக்கும் பணம் கட்டிட்டீங்க. ஆனா கடைசி வரைக்கும் சீட்டே கிடைக்கல. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அந்த பணம் வந்து திருப்பி உங்க அக்கவுண்ட்க்கு வரணும். ஸோ உங்க அக்கவுண்ட்க்கு வரணும்னு சொன்னா, எந்த அக்கவுண்ட்க்கு வரணும் அப்படின்றது, எந்த அக்கவுண்ட்க்கு வேணும்ன்றத இந்த இடத்துல நீங்க டீட்டெயிலா ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்து நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ ஒரு அக்கவுண்ட்ல இருந்து கட்டுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆதார் சென்டர்ல போய் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணீங்கன்னா, அந்த ஆதார் சென்டர்ல இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய அக்கவுண்ட்ல இருந்து பணத்த கட்டிட்டு உங்ககிட்ட கேஷ் வாங்கிப்பாரு. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு இஷ்யூ வருது, அந்த பணம் ரீஃபண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, ரீஃபண்ட் ஆகுற பணம் அது ஆதார் சென்டர் வச்சிருந்தா அவருடைய அக்கவுண்ட்க்கு தான் போகும். ஏன்னா அவருடைய அக்கவுண்ட்ல தான் பணம் கட்டுனாங்க. ஸோ அந்த இஷ்யூ தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல ரீஃபண்ட் தேவைப்பட்டதுன்னு சொன்னா, அது எந்த அக்கவுண்ட்க்கு வரணும்ன்றத நீங்களே பேங்க் நேமு, பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கவுண்ட் நம்பர் இதெல்லாம் குடுத்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கு ரீஃபண்ட் ஏதாவது ரீஃபண்ட் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும்பொழுது, நீங்க என்ன அக்கவுண்ட்ல குடுக்குறோ, இந்த அக்கவுண்ட்க்கு உங்க அக்கவுண்ட்க்கு ரீஃபண்ட் ஆகும். ஸோ அதுக்காக இந்த டீட்டெயில் நீங்க ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகுமானா, அது நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ ரூ. 1000 வந்து அ யார் யாருக்கு புதுச்சேரி கவர்ன்மென்ட் கோட்டால வரீங்கன்னு சொன்னா, ரூ. 1000 நீங்க பே பண்ணணும் அப்படின்றது. அதேபோல மேனேஜ்மென்ட் கோட்டாவா இருந்தா ரூ. 2000 அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட் எல்லாம் தெளிவா குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் கன்டின்யூ அண்ட் சேவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? பெனிஃபிட்டரி அந்த பேங்கோட டீட்டெயில். பெனிஃபிட்டரி யாரு, யாரோட அக்கவுண்ட்ல பேர் இருக்கு, அதனோட ஐஎஃப்எஸ்சி கோட் அதெல்லாம் நீங்க அங்க டீட்டெயில் குடுத்துருங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளைட் கோட்டா. எந்த கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்றீங்க? கவர்ன்மென்ட் கோட்டாவா? அல்லது மேனேஜ்மென்ட் கோட்டாவா? அல்லது 2மே சேர்த்தா? அப்படின்றது. நீங்க கவர்ன்மென்ட் கோட்டாக்கு மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா, புதுச்சேரியில ஒரே ஒரு கவர்ன்மென்ட் மெடிக்கல் காலேஜ். அதுக்கு மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா, அப்ப கவர்ன்மென்ட் கோட்டாவ மட்டும் செலக்ட் பண்ணுங்க. 2த்துக்கும் சேர்த்து மேனேஜ்மென்ட் அண்ட் கவர்ன்மென்ட் 2மே சேர்த்து பண்றீங்கன்னா, செகண்ட் ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. அதற்கு தகுந்த மாரி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆனது மாறுபடும். சரிங்களா? அடுத்தது வந்து நீட் இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நீட் இன்ஃபர்மேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா
உங்களோட நீட் அப்ளிகேஷன் நம்பர் என்னவோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுக்கணும். உங்களோட நீட் ரோல் நம்பர் என்ன அப்படின்றத குடுத்துருங்க. உங்களோட ஸ்கோர் என்ன நீட்ல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றத அந்த இடத்துல குடுத்துருங்க. ஸோ அத குடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த பக்கத்துல நீட் எந்த இயர் பாஸ் ஆனீங்க? ரைட்டுங்களா? நீட்டோடைய ஆல் இண்டியா ரேங்க் கவுன்சிலிங் என்ன? கவுன்சிலிங் ஆல் இண்டியா நீட்டோட ரேங்க் ஒண்ணு வந்திருக்கும் இல்லையா? எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுடைய கம்யூனிட்டி ரேங்க் குடுக்கக்கூடாது. ஆல் இண்டியா ரேங்க் தான் குடுக்கணும். உங்க ஸ்கோர் கார்ட்ல ஆல் இண்டியா ரேங்க்ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அந்த ஆல் இண்டியா ரேங்க் நீங்க அந்த இடத்துல குடுங்க. அதேபோல வந்து நீட்டுடைய மேக்ஸிமம் மார்க் என்ன? 720 அது டிஃபால்ட்டா இருக்கும். அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. அடுத்தது ஹெச்எஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களோட +2 உடைய இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஸோ +2 இன்ஃபர்மேஷன் எந்த போர்ட்ல படிச்சீங்க? சிபிஎஸ்சியா? அல்லது வந்து ஐசிஐசி ஐசிஐ இதுவா? அல்லது வந்து தமிழ்நாடு போர்டா? ஸ்டேட் போர்டா? அப்படின்றத அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஹெச்எஸ்சி உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றத பண்ணிடுங்க. ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அப்படின்றத குடுங்க. எல்லாருமே டிஃபால்ட்டா பாஸா தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் அது ஒரு கொஸ்டினா கேட்கறாங்க நமக்கு. அடுத்து ஹெச்எஸ்சி ஸ்ட்ரீம்ல நீங்க எந்த ஸ்ட்ரீம்ல வரீங்க? அகாடமிக்கா? அல்லது இந்த வெக்கேஷனா? அப்படின்றத அந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கும். அத செலக்ட் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எத்தன தடவ? இது ஃபர்ஸ்ட் டைம்னா 1, செகண்டா இருந்தா செகண்ட், ரிப்பீட்டரா இருந்தா செகண்ட்ன்னு வருவாங்க. சில பேர் தேர்டா இருந்தா தேர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. இத குடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்குள்ள போறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற இடத்துல ரொம்ப முக்கியமா நீங்க 8த்ல இருந்து +2 வரைக்கும் 8, 9, 10, 11, 12 இந்த 5 வருஷம் எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? அப்படின்ற விஷயங்கள தெளிவா இந்த இடத்துல குடுக்கணும். எந்த ஸ்கூல்ல அப்படின்னு சொன்னா, +2 வந்து நீங்க கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சீங்கன்னா, கவர்ன்மென்ட் ஸ்கூல் அது உள்ள போனீங்கன்னா, நேம் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு வருது இல்லையா? அந்த இடத்துல பேர் குடுத்துருங்க. உங்க ஸ்கூலோட பேர். பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது ஸ்கூல் டைப். அந்த ஸ்கூல் டைப் கவர்ன்மென்ட்டா, எய்டடா, பிரைவேட்டா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த இயர் வந்து பாஸ் ஆனீங்க? அப்ப +2 பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு +2 நீங்க எடுத்தீங்கன்னா, அது எந்த ஸ்கூலோட பேரு, அந்த ஸ்கூல் டைப் கவர்ன்மென்ட்டா, பிரைவேட்டா, எந்த இயர் பாஸ் ஆனீங்க அப்படின்றத குடுக்குறீங்க. அதே போல தான் வந்து +2 மட்டும் இல்ல, நீங்க எதுலருந்து எது வரைக்கும்னா 8த்ல இருந்து +2 வரைக்கும் வரிசையா நீங்க இத ஃபில் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் தான் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது. இத நீங்க ஃபில் பண்ணி குளோஸ் பண்ணதுக்கு அப்புறம், அடுத்த பேஜ் உங்களுக்கு நார்மலா வர பேஜ் தான். என்ன அப்படின்னா, சப்ஜெக்ட் நேம். சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் என்ன? தமிழ் ஆர் இங்கிலீஷ். லாங்குவேஜ் 1 என்ன? லாங்குவேஜ் 2 அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதோட மேக்ஸிமம் மார்க் எல்லாருக்கும் மேக்ஸிமம் மார்க் என்ன? 100ன்னா 100 அப்படின்னு சொல்லி குடுத்துருங்க. மார்க் ஸ்கோர்டு நீங்க அந்த 100 மார்க்ல இங்கிலீஷ்ல எவ்வளோ எடுத்திருக்கீங்க? லாங்குவேஜ் 2ல வந்து எவ்வளோ எடுத்திருக்கீங்க? அப்படின்றத அந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து சப்ஜெக்ட் 1 கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி 3ம் கம்பல்சரி இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு அடுத்து வேற ஆப்ஷனல் சப்ஜெக்ட் என்ன? கம்ப்யூட்டர் சயின்ஸா? வேற எதா இருந்தாலுமே மேத்ஸ் இருந்தாலும் மேத்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, டோட்டல் அதாவது டோட்டல் மார்க் 100, 100, 100 எல்லாத்துலயுமே எவ்வளோ மார்க் நீங்க எடுத்திருக்கீங்கன்றத சைட்ல குடுத்துருங்க. இப்ப நான் குடுத்துருக்கேன் இல்லையா? அந்த மாரி பார்த்து குடுத்துருங்க. ஸோ அடுத்தது வந்து டோட்டல் மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கீழ வந்துரும். நீங்க என்ன குடுத்துருக்கீங்களோ அது எல்லாமே கீழ வந்துரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ்ல அடுத்தது. ஸோ ஃபைல் அட்டாச்மென்ட் இது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நெறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியறதில்ல. என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இத நீங்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இதுல டீட்டெயிலா நான் சொல்லிர்றேன். உங்களுடைய ஃபோட்டோ, கேண்டிடேட்டுடைய ஃபோட்டோ குடுங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், அதுக்கு அடுத்தது வந்து சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். இது 3மே வந்து அந்த ஸ்டூடண்ட்டோட இது கண்டிப்பா இருக்கணும். ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், உங்களோட கையெழுத்து போட்டது எல்லாமே ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபார்மேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து அகாடமிக் அட்டாச்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய +2 மார்க் ஷீட், 10த் மார்க் ஷீட், டிசி, நீட்டோட ஸ்கோர் கார்ட் அது எல்லாமே நீங்க இந்த இடத்துல குடுத்துடணும். ரிசர்வேஷன் அட்டாச்மென்ட்ல வந்து நீங்க வந்து உங்களோட ரெசிடென்ஸ் பாண்டிச்சேரியா இருந்தா பாண்டிச்சேரி ரெசிடென்ஸ் ப்ரூஃப் குடுக்கணும். அதேபோல அஃபிடேவிட் அஃபிடேவிட் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டரி கிட்ட போயிட்டு நீங்க ஒரு அஃபிடேவிட் வாங்கணும். யாரு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிடேவிட் அ ஃபார் நாட் கிளைமிங் டியூவல் ரெசிடென்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. 2 ரெசிடென்ஸ்க்கு நீங்க கிளைம் பண்ணாத மாணவர்கள் இருக்கிறீங்க இல்லையா? அவங்க எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாருக்குமே அது தேவைப்படும் அஃபிடேவிட். நான் வந்து 2 வந்து கிளைம் பண்ணல அப்படின்னா, நீங்க வந்து அதுக்கு ஒரு அஃபிடேவிட் குடுக்குற மாரி இருக்கும். அது நீங்க அந்த நோட்டரி கிட்ட நேரா போனீங்கன்னாவே அவரு டிஃபால்ட்டா ஃபார்மேட் வச்சிருப்பாரு. அந்த ஃபார்மேட்ல உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து குடுத்திருப்பாரு. அவருக்கு அமௌண்ட் கட்டிட்டு நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் என்னன்னு அட்டாச் பண்ணி இது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்ட பொறுத்தவரைக்கும் பிடிஎஃப் ஃபார்மேட்லயுமே, ஃபோட்டோ சம்மந்தப்பட்டதெல்லாம் ஜேபெக் ஃபார்மேட்ல எடுத்து நீங்க வச்சுட்டீங்கன்னா, அத ஸ்கேன் பண்ணி இதுல எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நீங்க சேவ் அண்ட் கன்டின்யூன்னு சொல்லி குடுத்துருங்க. குடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த பேஜ்ல வந்து உங்களுக்கு ஃபைனலா என்ன வருது அப்டின்னா, ஸோ கடைசியா இருக்கிறது வந்து இப்ப அட்டாச்மென்ட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணணும். நீங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூ. 1000 ரூ. 2000 என்னவோ அத நீங்க பே பண்ணிடுங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் வியூ அண்ட் சப்மிட் பாருங்க. செக் பண்ணுங்க.
செக் பண்ணிட்டு ஃபைனலா சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் போஸ்ட் ஆயிடும். சரிங்களா? இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ட பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்குரிய ஆன்ஸர் கமெண்ட்லயே நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் குடுத்துக்கங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவ தவறாம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.